இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு அத்தியாவசியமான சில விஷயங்களை பற்றி பேசலாம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் இது ரெண்டுமே நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சிலது நம்ம எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும், ஒரு சிலது நமக்கு கடினமாக கூட இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சீராக இருக்க வேண்டும். ஏன்னா பிரச்சனைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். மன ரீதியாகவும் இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை உடல் ரீதியாக இருக்கலாம். ஸோ ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தலாம், ஜோதிடம் நமக்கு எந்த அளவிற்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய முறைகள் சொல்லியிருக்கிறாங்க, தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு 5 முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம். நான் இதை செய்தால் எனக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டம் இல்லாமல் இருக்கும், நான் என்ன செய்தால் எனக்கு பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனை என்பது எனக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் நரசிம்மரைக்கு ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லலாம். ஸோ எனக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மர் ஆலயத்திற்கு போயிட்டு இலுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். ஸோ இது உங்களுடைய பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் நமக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறதுக்கு நரசிம்மரை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்லது.